அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி வைப்பால் தள்ளாடும் தாவைக்கா. விஜய் காங்கிரஸ் இணைந்தால் மீண்டும் பவருக்கு வரும் சந்திரசேகர். பேரத்திற்கு படியாமல் போக்கு காட்டும் தேமுதிக. யாருடன் அணி சேர்வது குழப்பத்தில் ராமதாஸ் ஓபிஎஸ். கூட்டணிக்கு முடிவுகள், அதாவது கூட்டணி முடிவுகள் தெளிவாக எத்தனை நாட்களாகும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சில விவரங்களை பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்கு உள்ளே நுழையலாம். முதலாவது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே கூட்டணிகளை அதிமுகவும் சரி திமுகவும் சரி பலப்படுத்தி வருகிறது. ஆனால் 2025 வி சாலையில் தன்னுடைய கட்சியை அறிமுகம் செய்துவிட்டு நம்மோடு கூட்டணிக்கு வருவார்கள், அவர்களுக்கும் நாம் பங்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூட்டணி கதவை திறந்து வைத்த தாவைக்காவிற்கு இன்னும் எந்த கட்சியும் கூட்டணியில் இணையவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் மட்டுமே வந்து சேரலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்தோட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமையில் காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர்களும் தமிழிட மேலிட பொறுப்பாளர்களும் அமர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நம்ம எப்படி தொடங்கலாம், யாரோடு தொடங்கலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். பின்னர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் KC வேணுகோபால் அவர்கள் வெளியே வந்து கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்யப்படும், அதுவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் கூட்டணி குறித்து நீங்கள் எதுவும் விவாதிக்க வேண்டாம், குறிப்பாக பொது வெளியில் அதுவும் குறிப்பாக சமூக வலைதளத்தில் நீங்கள் வந்து அதை குறித்து எதுவும் பேச வேண்டாம் என்ற அடிப்படையில் காங்கிரஸினுடைய கருத்தாக ஒலித்திருந்தார். இன்றைக்கு ஒரு திருமண விழாவில் தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய தந்தை இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டு விட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கேட்ட கேள்விகளுக்கு அவர் முன்வைத்தது, விஜயுடன் காங்கிரஸ் சேருமானால் மீண்டும் பவருக்கு வரும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆருடத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது விஜயுடைய அரசியல் பயணத்திற்கு முதலாவது ரசிகர் மன்றத்தை வித்திட்டவர் மரியாதைக்குரிய இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் காங்கிரஸினுடைய நிலை இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நேற்று நயினார் நாகேந்திரனும் சரி, காங்கிரஸ் ஒரு சில நாட்களில் திமுக கூட்டணி விட்டு வெளியேறும் என்கின்ற அடிப்படையில் EPS அவர்களும் கருத்துக்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். எது எப்படியோ இன்றைய விவாத நிகழ்ச்சி தாவைக்காவோடு காங்கிரஸ் இணைய இருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் நகர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக நாங்கள் வந்து கடலூரில் எங்களுடைய மாநாட்டில் சொல்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அவங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கு கூட்டணி அறிவிக்கவில்லை, நாங்கள் கூட்டணியை விரைவில் யாரோடு சேர்கிறோம் என்கின்ற அடிப்படையிலையும் நிர்வாகிகள் விரும்புகிற கட்சியோடு கூட்டணியும் என்கின்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களும் தாவைக்கா பக்கம் வருகிறார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் இடையே ஏற்பட்ட கருத்து மோதனால் கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பாமக என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது அன்புமணிக்கே சொந்தமாக இருக்குது என்ற தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுகவோடு அவர் கூட்டணி வைத்து NDAவோடு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார். அவர் ஒரு பக்கம் நிலைப்பாடு இருக்க, ராமதாஸ் யார் பக்கம் செல்கிறார் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த வன்னியர் கட்சியிலும் பார்க்கும்போது 60க்கு 40 என்கின்ற அடிப்படையில் 60% ராமதாஸ் அவர்களுக்கு வாக்குகளும் 40% அன்புமணிக்கு அவர்களுக்கு வாக்குகளும். ஆனால் எதிர்காலத்தில் பாமகவை வழிநடத்துவர் அன்புமணி என்கின்ற அடிப்படையில் அந்த 10% 20% மட்டும்தான் அங்கே ஆஸ்லேஷனாக இருக்குது. இப்போது OPSக்கு டிடிவி தினகரன் நேரடியாகவே அழைப்பு விடுத்தார். குறிப்பாக புதன்கிழமை மதுரையிலிருந்து பேசும் பொழுது OPS அவர்கள் NDA கூட்டணிக்கு வந்தால் நலமாக இருக்கும், கூட்டணி பலமாக இருக்கும் என்கின்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். ஆனால் வந்து எனக்கு எந்த அழைப்பு வரலை அப்படின்னு OPS சொல்லியிருக்கிறாரு. அது வாய்ப்பா மறுப்பா என்கின்ற அடிப்படையில் அதையும் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்துக்கு வர இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு, அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு இயந்திரங்கள் குறித்த விவாதங்கள் எல்லாம் விவாதிக்க இருக்கிறார். அதன் பிறகு மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி தமிழக சட்டமன்றத்திற்கு அறிவிக்கப்படலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சியில் காலையில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வந்துவிடும், எனவே உடனடியாக அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் 2வது வாரத்தில் நமக்கு தமிழகத்துக்கு தேர்தல் வரக்கலாம். இப்படி நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தாவைக்கா இன்னும் வந்து ஜனநாயகன் ரிலீஸ்லேயே குறியாக இருப்பதால் அது ஒரு தள்ளாட்டம் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். முதலாவது இணையமொழியாக இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க தயாராக இருக்கிறார் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம்.
அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சந்திரசேகர் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்கரன். அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் தாவேக ஆதரவாளருமான ஜேம்ஸ் மார்டின் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜேம்ஸ். ஸோ ஜேம்ஸ் மார்டினுக்கும் தாவேகாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா லாட்ரி மார்டின் அவருடைய மருமகன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த தேர்தல் பணிக்குழுவில் முதன்மை செயலாளராக இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு மார்டின் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். மார்டின், தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஏறுமுகம் அப்படின்னா அந்த சனிக்கிழமை பயணம், அது 3 சனிக்கிழமை வெற்றிகரமாக பயணப்பட்டது. யார் கண்டுபட்டுச்சோ 4வது சனிக்கிழமை கரூரில் மிகப்பெரிய யாரும் எதிர்பாராத ஒரு கூட்ட நெரிசலில் 41 பேர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். ஸோ அங்கே ஒரு இறங்கு முகத்தை தாவேகா சந்தித்தது. அது பலியானதனால் மக்கள் அல்ல, அங்கே விஜய் செல்லாததால் அப்படின்ற ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆலமரங்கள் திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது, என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய லான்ச்சிங்லாம் நடந்துச்சு, ஆடியோ லான்ச்சிங்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த சென்சார் போர்டுக்கும் திரைப்பட தயாரிப்பு குழுவுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அந்த ரிலீஸ் தேதி என்பது தள்ளி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 2 தள்ளாட்டத்திலையும் தாவேகா இப்போ தள்ளாடுகிறதா? அதாவது கரூர் சம்பவத்தை பற்றி நிறைய பேசிட்டோம். அந்த காலமும் தாண்டி இப்போ ஈவன் இன்வெஸ்டிகேஷனையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி அது போயிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜனநாயகன் படம் திரைப்படமாக தான் பார்க்குறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி கலக்கமாக இருந்திருந்தா என்னை இப்படி சதி பண்ணிட்டீங்களே, இல்லை என்னை இப்படி அடக்குறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்தையோ வருத்தத்தையே வெளிப்படுத்தலை. இல்லை வெளிப்படுத்த உங்கள் செயல் வீரர் கூட்டத்தில் செயல் வீரர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நமக்கா அவர் அதான் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லணும், அழுத்தமா நமக்கா அதுவும் அடங்கி போகிற ஆளா நானுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் நேராக அந்த வார்த்தை கூட உபயோகப்படுத்தலை. என்னுடைய திரைப்படத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் அப்படின்றது அர்த்தம் என்ன சொல்றாரு, எனக்கு அழுத்தம் கொடுக்கறதா நினைக்கிறாங்க, அது என்னைக்கும் சாத்தியம் இல்லை, அடங்கி போற ஆளா நானு அப்படின்னு அதை கடந்து போறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா திரைப்படத்தை திரைப்படமா பாக்குறாங்க, அதுல உள்ள சிக்கல்களை திரைப்படம் ப்ரொடக்ஷன் டீம் ஜனநாயக ரீதியாக அணுகிட்டு இருக்காங்க. அதனால எந்த வருத்தமும் இல்லை. ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு வருத்தம், அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு வருத்தம். என்ன அப்படின்னா தன்னுடைய தலைவன் இன்னைக்கு ஒரு அரசியல் களம் காண போகிறாரு. இந்த வருஷத்துல தேர்தலை சந்திச்சு மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற போறாரு. அவரை மீண்டும் கடைசியா ஒரு முறை திரையில பார்த்துட்டு அப்படியே போய் வாக்கு செலுத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதை இன்னைக்கு தள்ளி போடும்போது நிச்சயமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு இது இருக்கும். இப்போ உங்களுடைய ரசிகர் தான் வாக்காளராக இருக்காங்க, உங்களுடைய வாக்காளர் தான் விஜயனுடைய ரசிகராக இருக்காங்க. ஸோ கரூரில் ஏற்பட்ட விஷயம் அவங்க மனசில் இருந்து இன்னும் வெளியே போகிறதுக்குள்ள ஜனநாயகனுக்கு தொடர்ந்து அடிமேல அடியாக ரிலீஸ் தேதி டிலே ஆகிட்டே இருக்கு. இது உங்கள் ரசிகர்கள் மத்தியிலும் உங்கள் வாக்காளர் மத்தியிலும் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இல்லை, அதாவது இன்னும் இது ஏற்படுத்துது. அதாவது ஒரு சிலையை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும், அதை செதுக்கி தான் உருவாக்கணும். இன்னைக்கு காலையில் அவருடைய தந்தையாருடைய பேச்சு கூட என்ன செதுக்கிய சிலை விலை போகாமல் இருக்கு, அதான் விலை போகாமல் இருக்குதுன்றதுக்கு இன்னும் காலம் இருக்கு. 2 மாசத்துல தெரிய போகுது எவ்வளவு விலை போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு அதோடைய விலை மதிப்பு தெரிந்ததுனால தான் இந்த அழுத்தத்தையே தராங்க. இன்னைக்கு எங்க கூட வாங்கன்ற எல்லா கட்சிகளுடைய அழைப்புகளும் எதற்காக, அவர் வந்தாருன்னா நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னது முதல்ல என்ன சொல்றாரு, யாரை எதிரின்றதை ரொம்ப தெளிவா நிர்ணயிச்சிட்டார். கொள்கை ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும். அதாவது இந்த தேர்தலில் திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றோம். இப்போ அதிமுக காங்கிரஸ் மீது எல்லாமே யாரையும் எதிர்க்கல. அந்த நேரத்தில் கூட்டணியோட நண்பர்களோட யார் வந்தாலும் நாங்கள் அரவணைக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதான் இப்போ டைம் வந்துருச்சு, நெருங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ தேர்தலுக்கு என்ன வேலையோ அதுக்கு முழு நேரத்தில் அவங்க வேலை செய்யறதுக்காக தான் அவர் இப்போ பேசியிருக்கிறார். மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்போ சினிமாவுக்கு வருத்தப்படுறவர் ஏன் மறுபடியும் அரசியலுக்கு வரப்போறாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இன்னைக்கு பிரைம் டேட்டுக்கு கிட்டத்தட்ட அடுத்த 10 வருஷத்துல ஒரு 1500 கோடி குறைந்தபட்சம் அவரால் சம்பாதிக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா இந்த பிரைம்ல இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வேண்டாம், மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போ மக்களை தான் அவர் நம்புறாரு. மக்களோட இல்ல லைம் லைட்ல நான் இருக்கிறேன், வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இதையெல்லாம் நான் விட்டுட்டு வரேன்றது அவர் அரசியலுக்கு வரக்கு உண்டான தகுதியா நம்ம பார்த்துக்கலாம்.
ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளோ விஷயம் செய்கிறாரு, அவருடைய ஓப்பனிங் ஷோக்கு எங்களால் சாதாரண ஒரு சாமானியன் போய் பார்க்க முடியல. ஏன்னா 1 கிராம் தங்கத்தை விட இன்றைக்கி வந்து அவருடைய ஓப்பனிங் டிக்கெட், ஏன்னா அவருக்கு மாஸ் ரசிகர்கள் எவ்வளோ வேணால் காசு கொடுத்து பார்க்க போவாங்க. ஆனால் ஒரு சாமானியன் நான் உனக்கு ஓட்டு போட வரேன், உங்களுடைய கடைசி படம் 100 ரூபா டிக்கெட்டை என்னால் 100 ரூபா கொடுத்து என்னால் பார்க்க முடியல, 1000 ரூபா கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கள் படத்துக்கே நீங்களே இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா ஒரு சாமானியனோட ஒரு ஆதரவு. சாமானியன் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க சார். திரைப்படன்றது அனைவருக்கும் பொது, கலைன்றது பொது. அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலைக்கு தானே போகிறாங்க. விஜய் அவர்களை நிர்ணயிக்கிற தேட்டரில். ஸோ அதுக்கும் பொருட்படுத்த முடியாது. நம்ம இப்போ இலவசம், அதுக்காக இலவசமாக வந்து கொடுங்கன்னு வந்து சொல்லலாம் மக்கள், அதுவும் சாத்தியம் இல்லை. அரசாங்க விற்பனை என்பது 200 ரூபாய் 100 ரூபாய் அதிகபட்சமா சொல்றது. நீங்க சொல்றது அதிகபட்சம் இவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு மாலுக்கு போறீங்கன்னா இன்னும் போனா ஒரு 50 ரூபாய் அதிகம், 220, ஆமா 250 ரூபாய்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாதாரண தேட்டர்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தேட்டர்ல வந்து 250 ரூபாய்க்கு டிக்கெட் ஓப்பனிங் FDFC FS வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதையும் விஜய் வந்து குரல் கொடுத்து கேட்க மாட்டேன்ற ஒரு கேள்வி இருக்கு சார். விஜய் அவர்களுக்கு தெரிந்தால் தானே இது வந்து தரைமட்டத்தில் நடக்கிறது தானே சார். இது தரைமட்டத்தில் இருக்கும். இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா, இது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நடக்கிற வந்து பிளாக் ஆப்ஸ் வந்து யாருனாலும் குறை கொடுக்கலாம். இப்போ இந்த பிளாக்ல வைக்கிறதுலாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லோக்கல்ல இதுக்குன்னே என்னோட கடைசி படம், இந்த படத்துக்கு வந்து மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும், அதனால ரேட் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார்ல. இப்போ வந்து அது வந்து எங்க இருக்கு, கேஸ்ல இருக்கு. மறுபடியும் கண்டிப்பா சொல்லுவார். இப்போ உங்க கருத்துக்களை பார்ப்பாங்க இல்லையா, மக்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி என்னுடைய திரைப்படத்திற்கு வந்து அவதிப்படுகிறார்களோ, அப்போ நான் வந்து கண்டிப்பா வந்து அதுக்காக வந்து குரல் கொடுக்கலாம். அது வருங்காலம். ஆனால் எல்லாரும் வந்து என்னன்னா திரைப்படத்தை தாண்டி அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அவர் அரசியல் பார்வையில தான் பாக்குறாரு. இப்ப நேத்துமே அரசியல் நெருக்கடி ரொம்ப இருக்கும் விஜய்க்கு. இப்போ சார் அரசியல் நெருக்கடி யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு பேசுற கூட்டணியில பேசுற ஒருத்தரும் பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நிலைமையில இருப்பாங்கன்றது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்துல அமைந்த கூட்டணி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ADMK கூட்டணி ஆகட்டும், அவங்க கூட்டணிக்குள்ள வர வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை, தெரிஞ்சு போச்சு, வழி இல்லை இனிமேல் அப்படின்ற போது நமக்கு முந்தி இருக்கிறாங்க தாவேகா சர்வேல, நம்ம அவங்கள வந்து முந்தறதுக்கு போராடுவோம், வேற வழி இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிடி அவர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ வேண்டா வெறுப்பா நான் வந்து சேர்ந்திருக்கிறேங்கிற மாதிரி, பாஜக கூட சேரவே மாட்டோம்னு சொன்ன அதிமுக சேர்ந்திருக்காங்க. அப்போ யாருக்கு இங்க தயக்கம்? இங்க வந்து கூட்டணிக்கு யாரு வரலனாலும் சரி, வந்தாலும் சரி, தேர்தலை களம் காண போகிறோம். அப்ப நேற்று முதலமைச்சர் முந்தானத்து சொன்ன மாதிரி அந்த அதிமுக கூட்டணி வந்து பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி சேர்த்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? பிளாக்மெயில், அது ஆப்வியஸ்லி அதை தானே சொல்றாரு. மத்திய அரசோட அடிமையாக இருக்கிற கட்சியை வந்து புறக்கணிங்க அப்படின்னு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணையமொழியாக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர், உங்கள்கிட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்க பெயர் கொண்ட வரை வந்து காங்கிரஸோடு கூட்டணிக்கு வந்தா விஜய், அதாவது விஜய் வந்து விஜயோட காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தா மீண்டும் தன்னுடைய ஒரு பழைய பவருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். சொன்னவர் வந்து சந்திரசேகர். இதற்கு இந்த சந்திரசேகர் என்ன சொல்ல போறார்? அதாவது முதல்ல அந்த சந்திரசேகர் வந்து விஜய் அவர்களுடைய தந்தையாக இருக்கலாம். ஆனா அவர் பவருக்கு அவருடைய நம்பிக்கை அவருக்கு அங்க பவர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஏன்னா அந்த கட்சியில என்ன பவர் இருக்கு, அவர் கூப்பிடுவதற்கான பவர் அவருக்கு இருக்கான்றது தெரியல முதல்ல, அது கொஸ்டின் மார்க். ஆனால் இதெல்லாம் எல்லாரும் அழைப்பதுதான், அது அழைப்புதான். அவர் ஏதோ ஒரு ஆலோசகராக இருந்தார் அல்லது ஒரு தந்தையாக அழைத்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை நேச்சுரல் அலையன்ஸ் எது வந்து கட்டாயம் இல்லாமல் நேராக இருக்கிற அலையன்ஸ் பார்த்தோம்னா, இந்த பக்கம் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கங்க, எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி என்றாலும் சரி, திமுக தலைமையிலான கூட்டணி என்று என்றாலும் சரி, இதையும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறப்ப சில முரண்கள் இருக்கலாம். நீங்க குறிப்பிட்ட காங்கிரஸ் சில பேர் குறிப்பிட்ட அவர்கள் குறிப்பிட்ட சில பேர் பேச, அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது நேற்று திமுக தலைமை வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, யாரும் வந்து கூட்டணி பற்றி பேசக்கூடாது. அதே மாதிரி எங்களுடைய தலைமையும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது, கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி பேசுறதுல ஒரு முரண்பாடு வெளியே வந்திருக்கு. முன்னணி தலைவர்கள் அதை வெளிக்கொண்டு வராங்க, அது வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே சோத்துல பூசணிக்காய் மறைக்கிறதா திமுக காங்கிரஸ்?
இல்ல, சோத்துல பூசணிக்காய் மறைக்கிறது இல்ல, முரண்பாடுகள் இருக்குங்க. கூட்டணி எதுவுமே முரண்பாடுகளே இல்லாமல் நீங்க சொல்ல முடியும். முரண்பாடுகள் நீங்க கொள்கையான முரண்பாடுகள் கிடையாது. சீட்டு எண்ணிக்கை இதுல வந்து எல்லா கட்சிகளுக்கும் முரண்பாடு இருக்கும். நீங்க எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பகிர்விடுவதுல சீட்டு எண்ணிக்கையில எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு இன்னும் 2 சீட் கூட கொடுத்திருக்கலாம். ஈவன் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், வைகோவாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு 2 சீட் கூட வந்தா நல்லது தானே. அப்படி நினைக்கிறது எல்லாமே இயற்கை தான். இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு திருமதி அவர்களை சந்தித்து இருக்கிறார். இன்றைக்கு டெல்லியை சந்தித்து பேசியிருக்கிறார். திமுக சார்பாக சென்று பேசியிருக்கிறார். அடுத்தடுத்து சுமூகமான பேச்சுவார்த்தைகள் வரும் பொழுது அந்த சமூக வலைத்தளங்களிலோ வேறு யாரும் கருத்து தெரிவிப்பு கொஞ்சமாக மறைந்து விடும் என்பதுதான் உண்மை. இன்னொன்று, இந்த பக்கம் நீங்க கேட்டீங்கன்னா 7-8 தேர்தல்களாக தொடர்ந்து 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் என்று எல்லாவற்றிலும் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து நீங்க ஆளும் கட்சியாக வந்த பொழுது மட்டும்தான் ஆளும் கட்சியாக வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சி இருந்த பொழுது, நாங்கள் எல்லாம் எதிர்ச்சியாக அந்த கூட்டணியில் தொடர்ந்த பொழுது பல போராட்டங்களை கூட முன்னெடுக்கிறோம். நீங்க ஈவன் கவர்னர் ஒரு இப்ப பிரச்சனைகள் மாதிரி அப்ப கவர்னர் வித்யாசாகர் ராவ் வந்து எல்லா இடங்களிலும் மேற்கொண்ட பொழுது எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியது எங்கள் கூட்டணி. அது போல சட்டமாக சட்டங்களாக எல்லாருக்கும் கூட்டணி இருக்கிறோம். ஆக ஒரு இணக்கமான கூட்டணியாக நீங்க மக்கள் மத்தியிலும் பல போராட்டங்கள் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில நெருக்கமாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணிங்கிறது தான். இந்த பண்ணீங்கன்னா மட்டுமே இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அதுல சொல்ற ஒரே ஒரு விஷயம், அவங்க திமுக தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அதுலேயும் பல முரண்கள். நீங்க பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இன்னும் நிலை வரவில்லை. இன்றைக்கு மோடி அவர்கள் வந்த பொழுது அதிமுக என்ற பெயரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றோ ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இது அந்த அதிமுகவிற்குள், அந்த அதிமுக பாஜகவிற்குள் ஒரு ஏற்படவில்லை தான் நம்ம காட்டுது. அது மாதிரி பாஜக நம்மை வந்து விழுங்கி விடுவார்கள் அல்லது அதிமுகவை அடித்து தங்களை அது ஓகே சார். அது வந்து நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு என்ன அப்படின்னா, தென் தமிழ்நாடுல மன்னிக்கணும், அதாவது இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஓகே, ஆனால் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ரோலில் கொண்டு போய் விட்டது வந்து திமுக தான். அது உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பேசுறதுனால வட இந்தியாவில் பிஜேபிக்கு வந்து லாட்டாக கிடைச்ச ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஸோ அந்த ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போது நீங்கள் வந்து நம்ம காங்கிரஸ் சார்பாக வந்து பேசுவதற்கு 5 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க. 30 தொகுதியில் வரைக்கும் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 25 தான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்ற ஒரு அடிப்படையில் போயிட்டு இருக்கும்போது தாவேக்கா பக்கம் நகர்ந்தால் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 40 தொகுதினாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஏன் உங்களுடைய காங்கிரஸில் பெரும் தலைவர்கள் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள்? என்ன காரணம்? தோத்துறோன்ற ஒரு பயமா? முதல்ல நீங்க சொல்ற பாயிண்டே தப்பு. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த கருத்துக்கு எதிராக வட இந்தியா இருந்தது, அதனால் தான் அங்கு வந்து இந்தியா கூட்டணி தோற்றது என்பதே என்ற கருத்தே தவறு. நீங்க அப்படி எடுத்துக்கொண்டா தான் தேர்தல் பாஜக தேர்தலை சந்திச்சிச்சு. ஆனா ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டின பிறகு அந்த அயோத்தி இருந்த பைசாபாத் தொகுதியில அவங்க தோணு. அது மாதிரிதான் அவர்கள் தோத்திருக்க வேண்டிய காரணம் இல்லையே, தெரியலையே. அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல, அந்த தொகுதியிலேயாவது ஜெயிச்சிருக்கணும்ல. அந்த ராமர் கோயில் கட்டினது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை முதல்ல தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். நான் சொன்னது கூட தவறாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா அமித்ஷா அவர்களும் சரி, அதுக்கடுத்து வந்து பிரதமர் மோடி அவர்களும் சரி, ஒரிசாவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்து சனாதனத்திற்கு எதிரான கூட்டணி உங்களை சந்திக்க வருகிறார்கள், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னது சரியா தவறா? உங்க கூட்டணியை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இல்லைங்க, இல்ல அவர்கள் வந்து அதை தவிர அவர்களுக்கு வேற கொள்கை கிடையாதுங்க. நீங்க அவர்கள் வந்து தாங்கள் செய்த திட்டங்களையோ, பாஜகவை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் தாங்கள் செய்த திட்டங்கள், தாங்கள் விஷயங்களை பத்தி சொல்லி ஓட்டு கேட்டதா சரித்திரமே கிடையாது. இதுவரைக்கும் 3வது தடவை ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாகிஸ்தான் அந்த தேர்தல் நெருங்குறப்ப பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது மாதிரி ஒரு நாடுகள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதை பத்தி பேசுவாங்க.
அது மாதிரி இங்க லோக்கல்ல சில பிரிவினைகள் 80-20 போட்டின்னு உத்தரப்பிரதேசல சொல்லுவாங்க. இதுல கூட கர்நாடகால என்ன சொன்னாரு, ஜெய் பாகுபலின்னு சொல்லி என்னது பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு வாக்களிங்க அப்படின்னு பிரதமரே பேசினாரு. இப்படி இவர்கள் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சு தான் அதை வாக்கா மாற்றத்தான் வட இந்தியால ஓரளவு சக்சஸ் ஆனிச்சு. ஆனா அங்கேயும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கேயும் பாஜக மக்களிடமிருந்து விலகி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நான் பாக்குறேன். அது இங்கு தமிழ்நாட்டில் குறிப்பா நீங்க தென்னிந்தியாவில எடுபடாது என்பது ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எடுபடாது என்பதுதான் உண்மை. அதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா புரியவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இங்கும் பிரிவினையை ஏற்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக நடக்காது. இதை ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2022லயே பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு, நீங்க ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு. எஸ், ஓகே ஓகே, அப்படி என்ன பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைமொழியாக இருந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், அதாவது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஜேபி வலுக்கட்டாயமாக வாண்டடாக பிளாக்மெயில் பண்ணி அவங்களுடைய பிரதமர் வராரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்ஸ்டண்ட்டாக சேர்ந்த கூட்டணி தான் அது. அங்கே கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் மனமுகுந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபடி மேலே போய் அங்கே பாமகவை 2ஆக உடைச்சு அன்புமணியை தங்கள் பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை உள்ளுக்கு எடுக்கலை, சசிகலா மேடமை உள்ளுக்கு எடுக்கலை, அவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சொல்லப்போனால் பிஜேபி, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் பாமகவின் ஒரு அணியான அன்புமணி அணி, இது மட்டும்தான் இருக்குது. இவங்க எப்படி நம்ம என்டிஏவை எப்படி நம்ம கூட்டணியை இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி சேர்ந்த கூட்டணின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை நம்ம முதல்வர் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த கூட்டணியில் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுன்னு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அது உங்கள் கூட்டணி திமுக கூட்டணியை ரொம்பவே விமர்சனம் பண்ணுறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் விசிகா போயிடும், அப்புறம் விசிகா போயிட்டால் கம்யூனிஸ்ட்டும் போயிடும், ஏன் திமுக தனித்து நிற்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போது உங்களுடைய கூட்டணி ஸ்திரத்தன்மை இல்லாதனால தான் திமுக கூட்டணி விமர்சனம் பண்ணுறீங்களா? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பெரியாளர் மதிப்புமிக்க சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக தமிழக அரசியல்ல இன்னும் கூட்டணி முழுமை பெற்று விட்டதாக நீங்க நினைக்க வேண்டாம், தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி வரையும் கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆமா, அதுல இன்னைக்கு நீங்க பிரேக்கிங் நியூஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, திரு விஜய் அவர்களோடு, விஜய் அவர்கள் இளைய வயதை சார்ந்தவர், அதாவது குறைந்த வயது, திரைப்படத்துறையில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர். அதை போலவே இளைய சமுதாயம், வாலிபர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் விஜயோடு கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. என்னுடைய மிக அழுத்தமான ஒரு நல்ல நம்பகமான தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன். விஜயோட யாரு இளையவர்னா யாரு போறாருன்னு நீங்க சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. அதை நீங்க இப்ப கேட்காதீங்க. அதை இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல தான் தெரிஞ்சிட போகுது. அதாவது திரு விஜய் அவர்களோடு, திரு விஜய் அவர்கள் எப்படி அரசியலில் யாராலும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதை போல இளைய சமுதாயத்தின் மத்தியிலே, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் திரு விஜய் அவர்களோடு கரம் கோர்த்து அரசியல் களத்திலே களமாடுவதற்கு இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் களமாட இருப்பதாக சில நம்பத்தகுந்த தகவல்கள் இருக்கிறது. இது விஜய்க்கு தெரியுமா சார்? தெரியாம எப்படி இருக்க முடியும்? தெரியாம இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமலோ அல்லது அந்த நான் சொல்லக்கூடிய சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு தெரியாமலோ இதெல்லாம் நடந்துட முடியாதுல்ல. அதனால மிக 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 முக்கியமான செய்தியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இது பரபரப்பான செய்தியாக கூட ஆகக்கூடும். ஓகே, ஆமா. ஒண்ணு, காங்கிரஸ் கட்சி அண்ணன் சந்திரசேகர் சொன்னாங்க, திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுலயும் கூட
முழுமை அடையல. ஐயா ராமதாஸ் அவர்கள் திரு விஜய் அவர்களோடு கூட்டணி சேர்வதற்கு தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது அதிர்ச்சி தகவலா இருக்கு. இல்ல, உறுதியா பாருங்களேன், நாளை மறுநாள் கூட செய்தி வந்துடும். நாளைக்கு கூட அது பத்திரிகை செய்திகள் அது இருக்கும். திரு ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரு விஜய் அவர்களோடு சேர்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திரு விஜய் அவர்களோடு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இணக்கமாக ஆகியிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கு. நீங்க இந்த தலைப்புல ஒண்ணு வச்சிருக்கீங்க. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியில இருந்து நான் விலகி போறேன்னு நினைக்காதீங்க. நான் விலகித்தான் போறேன். ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி வைப்பது தள்ளாடும் தாவேக்கான்னு சொல்றீங்களா, அதுல நான் உடன்படலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஒரு திரைப்படமா பார்க்கணும். அந்த திரைப்படத்தை எவ்வளவு காலம் நெருக்கடி கொடுத்து தள்ளி வைக்கிறார்களோ அது அவ்வளவு காலமும் திரு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு கூடும். நான் இன்னொரு கிராமத்துல இருந்து இருக்கிறவனாங்க நான் சொல்றேன். இன்றைக்கு பொங்கலுக்கு கடந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ரேஷன் அட்டைக்கு. அது எந்த பலனையும் கொடுக்கல. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த நண்பர் ஒருவர், மிகவும் நீண்ட காலமாக திமுக இருக்கிற குடும்பத்து நண்பர், அவர்கிட்ட நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், உங்க வீட்டுல 5 ரேஷன் கார்டு இருக்கு, 15000 ரூபாய் இப்பவே வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுது சார், என்னால எல்லாம் ஒண்ணு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை, யதார்த்தம். நீங்க கலை யதார்த்தம், அதாவது நாம வாதாடுவது வேறு, கலை யதார்த்தம் என்பது வேறு. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த செய்திகளுக்குள்ள நான் வரல. என்டிஏ கூட்டணியும் இன்னும் முழுமையா ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து விட்டு துரோகிகளை ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை அப்படி இப்படிலாம் சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து விட்டு மறுபடியும் அந்த கூட்டணிக்குள்ள போயிருக்காரு. அந்த கூட்டணிக்குள்ள திரு டிடிவி தினகரன் அவர்களை அழைத்து சென்ற வழிமுறைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, அரசியலில் நடக்கிற ஆயாரம் காயாரம் என்று சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே போல அரசியல் சதுரங்கத்தை பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டுல திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பார். இன்றைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் திரு விஜய் அவருடைய தகப்பனார் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு பொது கருத்தா சொல்லியிருக்காங்க. ஆனா அரசியல் ஒரு நாள் இரவு நாம அடிக்கடி பேசுற செய்திதான், ஒரு நாள் இரவு 1 மணி நேரம், ஏன் 1 நிமிடம் கூட அதிகபட்சம் நேரமாக ஆகிவிடும். நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி காலை 4 மணிக்குள்ளாக எவ்வளவு பெரிய அதிசயங்களும் மாற்றங்களும் நடந்துரும். நான் எனக்கு கிடைச்ச ஒரு தகவலை நான் ரொம்ப நம்பகமா சொல்றேன். திரு விஜய் அவர்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னணி அமைப்பாக, முன்னணி கட்சியாக அவருடைய அணிதான், திரு விஜய் அவர்களுடைய அணிதான் முன்னணியில நிற்கும். அதுக்காக செல்வண்ண நீங்க தாவேக்காவுக்கு போறீங்களான்னு கேட்டாதீங்க, எனக்கு அந்த சிந்தனை இல்ல. அதே நேரத்துல தாவேக்கா தமிழக வெற்றி கழகம், நிச்சயமா சொல்லுதேன், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு நெருக்கமாக பயணிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா தமிழகம் 1977க்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயத்தை, அதிர்வை பார்க்க போகிறது. ஓகே சார், ஓகே சார், நிச்சயமா. அதனால என்டிஏ கூட்டணியோ அல்லது திமுக கூட்டணியோ, காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது பெரிய இணக்கமா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. காங்கிரஸ் திமுகவோடு இணக்கமாக இல்லை. அப்ப காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னா மதுரையில திமுக சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸை மிக கேவலமாக பேசுகிறார். அதுக்கு காங்கிரஸ், அது திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்றாரு. அதனால இதெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்கிடாதீங்க. திரு மாணிக்கம் தாகூருடைய கருத்து என்பது ராகுல் காந்தியோட கருத்து, செல்வ பெருந்தகையோட கருத்து, திரு ஸ்டாலினுடைய கருத்து. அதனால ஒவ்வொரு கட்சியிலையும் சார் எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா கட்சியிலையும் ஊடுருவாங்க. அதை போல திமுக காங்கிரசுக்குள் ஊடுருவி இருக்கிறது. திமுக ஆதரவு காங்கிரஸ், திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் என்கிற 2 கோஷ்டி இருக்கு. அதுல நிச்சயமா அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கரு ஜெயக்கணம், நான் கேள்வி வச்சிடறேன், எனக்கு பிரேக் அப்புறம் நீங்க பதில் சொன்னீங்க நல்லா இருக்கும்.
அதாவது ரொம்ப ஸ்டெடியான கூட்டணி, எங்கள் கூட்டணி என்டிஏவுக்கும் தான் தமிழ்நாட்டுக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி பல சுவரட்டிகள் பார்த்துருக்குறோம். டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி வந்து ஒரு கேலி சித்திரம் போன்ற ஒரு சுவரட்டிகள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கூட கும்பகோணத்தில் சிறுபான்மையினருக்கு கேட்காமலேயே செய்யக்கூடிய கட்சி என்பது திமுக தான். ரெண்டு விஷயந்தான் இபிஎஸ்க்கு தெரியும். ஒன்று காலில் விழுகிறது, இல்லை காலை வாடுறது. இந்நாள் வரைக்கும் சிறுபான்மையினரை காலை வாரிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலையும் வந்து அரசியல் பேசியிருக்கிறார். என்ன கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா திமுகவை கரைக்கிறதா? இல்லை, அது போன்ற செய்திகளே தவறானது. இல்லை, விசிகா வருவாங்கன்னு சொன்னாங்க, எதிர்பார்க்குறோன்னு சொன்னாங்க, எதுவுமே நடக்கலையே. ஏன்னா அது அவங்க காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக குளிர்காயலாம் என்று தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்தார்கள். இதனால தான் பி டீம் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்து முதல்ல இருந்து அவங்களுடைய முதல் இலக்காக விடுதலை சிறுத்தைகளை அழைத்து பார்த்தார்கள், வரல. காங்கிரஸோடு இதுவரை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸில் இருக்கக்கூடிய குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனி ஆவர்த்தனம் செய்வது போல் அவர்கள் பதவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நடக்குது சட்டமன்ற தேர்தல், அதனால அவங்க வந்து டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய பேட்டியில் நேர்காணல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நேரடியாகவே தேசிய தலைமைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை மாநில தலைமையோடு பேசாமலோ பேசியோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைக்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு கட்சியும் கிடையாது. அது அந்த கட்சியில் இதுவரை யாரு கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அபிஷியலா? இல்ல, இன்ன வரைக்கும் இதுவரை கிடையாது. அதே போல அண்ணன் சொல்றாரு அந்த கட்சி தான பார்த்து எல்லாரும் இதெல்லாம் உண்மை. அதாவது ஒரு புதிய கட்சி வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க சனிக்கிழமைகள் வரக்கூடியது வந்து கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்ததுன்னு. நான் என்ன சொல்றேன், ஒரு புதிய கட்சியாக நீங்க ஆரம்பித்து ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இருந்தால் உங்களுடைய கட்சியிலே வந்து ஒரு தொண்டரணி போன்ற அமைத்து உங்களுக்கு நன்றாக தெரியும். தேமுதிக விஜயகாந்த் முதல்ல தொண்டரணியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார். அது போன்றெல்லாம் செய்யாமல் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் மக்கள் மீது தொடர்ச்சியாக வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது போல ஒரு 41 பேரை வந்து பழி வாங்கிய ஒரு இயக்கமாக நான் ஏற்கனவே சொன்ன போல தடை செய்யப்பட வேண்டிய அரசியல் இயக்கம் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்க்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மற்றவர்கள் சொல்ல போல தற்குறித்தனம் என்று நான் கேவலமாக சொல்லிவிட மாட்டேன். அதற்கு வந்து மக்கள் செல்வாக்கை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார் என்பது உண்மை. விஜயை பொறுத்தவரை அரசியலில் அவர் தந்தையார் சொல்லியிருக்காரு, பவர் வாங்கிறோன்னு சொல்றது. அவர் உண்மையாக அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர் தான். உங்களுக்கே தெரியும், எஸ் சந்திரசேகரன் தான் முதலில் விஜய்க்கு வந்து அரசியல் வந்து வரக்கூடிய சூழலை உருவாக்கியவர். நீங்களே சொன்னது போல அடிப்படையில் உருவாக்கியவர், மன்றத்தை அரசியலுக்கான ஒரு பாதையாக்கி ஆக்கியவர். ஆனாலும் கூட திரு சந்திரசேகரனுடைய அரசியல் ஆலோசனையை விஜய் கேட்பதாக எந்த ஒரு பதிவும் இல்லை. சந்திரசேகரன் அவர்கள் ஆரம்பிச்சதான் விஜய் மக்கள் இயக்கம். ஆனாலும் கூட அவருக்கு அங்க வந்து சரியான முறையில் ஆலோசகராகவோ இல்ல விஜய் வந்து அவருக்கு கேட்டு செய்யற மாதிரி எந்த பணிகளும் கிடையாது. இன்னொரு செய்தி, காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து எவ்வளவு பெரிய இயக்கம், அவர்களை வந்து நீங்க பவருக்கு வர வேண்டியதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வரலாம் என்று சொல்வதே தவறானது. இல்ல, இப்போ நீங்க பாருங்களேன், இது ஆருடமாலாம் நான் சொல்லல. அதாவது தாவேகாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்றாரு. அதுக்கடுத்து ஜோதிமணி வந்து தாவேகா கூட்டணி போகலான்றாங்க, மாணிக்கம் தாகூர் சொல்றாங்க. ஸோ ஆனால் எம்எல்ஏக்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. இவர் செல்வ பெருந்தகை வந்து நம்ம எப்பயுமே திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த 5 பேர் கொண்ட குழு வந்து இங்கே அதிகமான சீட்டு கேட்குறாங்க, அங்கே வந்து பேரம் படியலை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ராகுல் காந்தி வந்து டைரெக்டாகவே அவங்க முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. கரூருக்கு முதலாவதாக கூப்பிட்டு ஆறுதல் தெரிவித்தவர் ராகுல் காந்தி. சிஎம்கிட்ட கூப்பிட்டு பேசி உடனடியாக என்னன்னு பாருங்கன்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவிலிருந்து தாவேகா பக்கம் தன்னுடைய இருப்பை அப்படியே மாத்திர மாதிரி ஸ்லோ மெத்தடாக இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும், இது வந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அழகு அல்ல என்பதை நான் பல நேர்காணல்களில் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். அவர்கள் பேரியக்கம் தொடர்ச்சியாக செயல்பாடுகின்ற நேற்றைய தொடங்கப்பட்ட அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்த அந்த கூட்டணி தலைமை ஏற்கிறது என்றால் மிகப்பெரிய அரசியல் தற்கொலை என்பேன். இன்னொரு செய்தி, விஜய் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கம், அரசியல் கட்சி தான், அதுல அந்த மாற்றம் இல்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சியினுடைய அமைப்பு ரீதியாகவோ அந்த கட்சி தேர்தலை சந்திப்பதற்கான அதற்கான வலுவான ஒரு கட்டமைப்பு உள்ளதாக யாருக்கும் தெரியாது. அதனுடைய ஓட்டு வங்கி முதற்கொண்டு எதுவுமே யாருக்கும் தெரியாது. இனி வருகின்ற தேர்தலில் தான் அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். ஏன்னா புதிய கட்சி, அதுதான் இயற்கை. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேர் இல்ல, நான் முடிக்கவே நானே கடைசியா தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் முடிச்சிடறேன். எனக்கே இப்பதான் கொடுத்திருக்காரு. என்ன சொல்ல கேட்டுக்கலாம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வந்து 1972 திமுக விட்டு விலகி வந்த போது விசிலட்சம் குஞ்சி தான் அந்த அன்னைக்கு அண்ணா திமுக. தற்பொழுது நம்முடைய அழைப்பாளர் பேசிக் கொண்டிருக்கிற ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறோம். நீங்க வந்து நம்ம எப்பயுமே ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி, அது ஐபிஎல் எப்படி வந்து கடைசி நேரத்தில் இம்பாக்ட் பிளேயர் அடிப்பாரோ,
ஸோ ஏற்கனவே வந்து நம்ம தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லிட்டாரு, விஜயோடு இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஆள் ஒருத்தர் இளைஞர் வந்து சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போறீங்க? ராமதாஸ் அவர்கள் தாவேகா பக்கம் தான் சொல்லிடுறேன். அது உண்மை. அண்ணனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டு வரேன். காங்கிரஸ் பேரியக்கம் 1972ல இதே மாதிரி புதிதாக கட்சி ஆரம்பிச்ச பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவரோட கூட்டணி வச்சாங்க, திமுகவோட கூட்டணி வைக்கல. சொல்லுங்க திரு ஜெயக்குமார். அதுதான் ஒரு ஞாபகம். அண்ணன் சொல்லக்கூடியதை 1972 எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுவதை அண்ணன் போன்ற மூத்த அரசியல்வாதிக்கு அழகுங்கிற ஒரே ஒரு செய்தி முடிச்சு. அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல, ஒரே ஒரு செய்தி. எம்ஜிஆரோட ஏன் விஜயை வந்து நீங்க ஒப்பீடு செய்யக்கூடாது என்றால் 1953ஆம் ஆண்டு வரை முதல் 1972 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பொறுப்புகளை வகித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 1972 கட்சி ஆரம்பித்தாலும் 1977 வரை கட்சியை திறம்பட நடத்தி அந்த கட்சியை வந்து ஆளுங்கட்சியாக ஆகக்கூடிய சூழல் இருந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தோடு கூட்டணி வைத்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதான் உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு அமைப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய டெல்லியில் இருந்துகிட்டு யாராவது ஒரு அதிருப்தி தலைவர்களாக பேசுகின்ற அனைவருமே காங்கிரஸ்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முடிந்த அளவுக்கு ஏதாவது அதிகப்படியான தொகுதிகளை பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு அந்த விஜய் போராட்டங்களை ஃபுல்லா வந்து 77 ரிப்பீட் ஆகும், சாரி 76 ரிப்பீட் ஆகும். அவரோட சொல்லலாம். இல்ல இப்போ வைத்தியநாதன் அவர் சொன்னது ஒண்ணுதான், காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவோட கூட்டணி வைக்கல, எம்ஜிஆரால் ஆரம்பிக்க அன்றைய விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அதுதான் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றாரு. 1967 அண்ணனுக்குலாம் தெரியாத ஒரு செய்தி ஒன்றும் இல்லை. 1967 காங்கிரஸை எதிர்த்து களம் கண்டு ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் 1971 காங்கிரஸ் பேரியக்கம் இரண்டாக உடைந்து இந்திரா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து அந்த அன்று ஒன்றாக நடந்த சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் பெரிய வெற்றி அடைந்தார்கள். அதன் பிறகு 1972 எனக்கான நேரமே இன்னும் முடிக்கல. 1972 தான் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில வராரு. அதன் பிறகு நடந்த தேர்தல் 1977 மிசா பீரியடுக்கு பிறகு 1977 தான் நடக்குது. அப்ப திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போற தற்கொலைக்கு சம்பந்தம் அதுதான் உண்மை. செய்தி முடிச்சறேன். அடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணிகளை கரைக்கிறதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கிறது, பல தேர்தலை வெற்றி கொண்டிருக்கிறது. அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு இயற்கையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வருகின்ற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதால் மற்ற அனைவரும் இது போன்ற அண்ணன் நம்ம தூத்துக்குடி செல்வம் போன்றவர்கள்லாம் ஆர்வம் சொல்வதல்ல, நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே பேசலாம். அடுத்து அரங்கில் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய ஆவின் வைத்தியநாதன் சொல்லுங்க சார். அதாவது பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் 1980 இதே காங்கிரஸ் பேரியக்கம் இதே மாதிரி ஒரு வரும்போது எம்பி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சரிபாதியாக 110 என்று பிரித்து கொண்ட சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிகழ்வுலாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அறிவாலயத்தில் 2வது மாடியில் சிபிஐ வருமான வரித்துறை அதிகாரி ரைடை வச்சுக்கிட்டு 1வது மாடியில் கூட்டணி பேசுகிற இதெல்லாம் காங்கிரஸ் வந்து மிரட்டி 63 தொகுதிகளை பெற்று அழுத்தம் கொடுத்து பெற்றாங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு புதுசு இல்லை. இது காங்கிரஸ் அன்னைக்கு என்னென்ன செய்தாங்க அதே விஷயத்தை தான் கையில் எடுத்து இப்பயும் பிஜேபி கூட்டணி அதோட கம்மியாக தான் பண்றாங்க. அதோட வந்து கம்மியாக தான். அவங்களுக்கு ஒரே ஒற்றை குறிக்கோள் தான் பிஜேபி. அந்த ஒற்றை குறிக்கோள் அஜெண்டா என்னன்னா 2029 மீண்டும் நரேந்திர மோடிஜியோ இல்லை அமித்ஷாஜியோ பிரதமராக வரணும் வேண்டும் என்றால் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவுனா மட்டும்தான் அவங்க வர முடியும். இல்லைன்னா அது மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து இந்திய நாட்டுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்குமோ இல்லையா, ஆனா திமுக இந்த 40 தொகுதி எதிர்கட்சி எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த பயத்தின் காரணமாக தான் எல்லாரையும் பிஜேபி இணைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பிஜேபி. காங்கிரஸ் வந்து நான் டெய்லி வீக்கா இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய வந்து அவங்க திமுக கிட்ட வந்து திமுக விட்டு காங்கிரஸ் வெளியில வராது. ஆனா விஜய வந்து மையப்படுத்தி பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்றதை தவிர அவங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஒரு காலமும்
இவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப திமுக விட்டு வெளியே வராதா காங்கிரஸ்? காங்கிரஸ் கண்டிப்பா வராது. அப்போ பார்கெனிங் தான். பார்கெனிங். திமுகவை மிரட்டுவதற்கு தாவேகாவை சரியாக அரசியல் விதியை பயன்படுத்துறாங்க. சந்திரசேகர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் என்னது கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. அண்ணா திமுகவும் காங்கிரஸும் தான் ஒரு தாய் வாய்த்து பிள்ளை மாதிரி இருந்தாங்க. எத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவர் இருந்த காலம் வரைக்கும் ஒரே ஒரு எம்பி தேர்தலில் மட்டும்தான் அந்த கூட்டணி, ஒரு தேர்தல் 1980 மட்டும்தான் கூட்டணி வைக்கலையே தவிர, அதுலயும் கூட்டணி வைக்காதவங்க புரட்சி தலைவர் ஜெயிச்சாரு. இவங்க 110 ஆளுக்கு பாதி வச்சாங்க. 62 குத்துது பெருசுன்றீங்க. கலைஞர் ஐயா வந்து 110 தொகுதி குத்துருக்காரு காங்கிரஸுக்கு. எல்லாம் கடந்த காலம் வரல. சரி, இப்போ 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதாவது தேமுதிக பேரத்தில் இருக்காங்களா இல்ல வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்களா? ஒண்ணு ராமதாஸ் ஓபிஎஸ் விவகாரம். சார் ஆல்ரெடி திரும்ப சொல்றேன், ராமதாஸ் தாவேக்காக வரமாட்டாரு. அவரு வந்து 10 தொகுதி கேட்கிறாரு, 7 தொகுதி பேசி அட்வான்ஸ் தொகை திமுக வந்து 100% என் மேல வழக்கு கூட தொடுக்கட்டும். 100 கோடி ஏற்கனவே வாங்கிட்டாங்க, 100 கோடி வாங்க போறாங்க. 7 தொகுதியில 6 வந்து அவங்க, அதாவது திருமாவளவனுக்கு இப்ப 6 கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 6க்கு மேல அவங்க தரமாட்டேன்றாங்க. 1 ராஜ்யசபான்ட்டாங்க. 6+1 இது முடிவாயிடுச்சு. சும்மா இந்த டிராமா தாவேக்கா பாக்குறாங்க இதெல்லாம் வந்து அரசியல் டிராமா. அங்க ஜி.கே. மணி இருக்கிற வரைக்கும் திமுக விட்டு ராமதாஸ் வரமாட்டார். ஜி.கே. மணி முடிவு பண்றது அங்க. ஜி.கே. மணி வந்து திமுகவோட கூலிப்படை. அவர் ஏற்கனவே ஒன்றிய செயலாளர். எங்க ஜி.கே. மணி அண்ணன் பண்டுட்டியார் தலைமையில் கல்யாணமே நடத்தி வச்சிருக்காரு அவர் குடும்பத்துல. திமுகவோட அவர் ஒன்றிய செயலாளர். அவரு திமுகவோட பிரசிடென்ட். அவர் எது சேர்மன், அது லோக்கல் பாடி பிரசிடென்ட். அவரோட மைண்ட் செட்டப் எல்லாமே திமுக நோக்கி தான் இருக்குது. இந்த அப்பா பிள்ளைய உடைச்சு தகத்து பிளவை உண்டு போனதே திமுக செய்த சதிதான் சொல்ல வரேன். பிரித்தாளம் சூழ்ச்சியை பண்ணி தான் அந்த ஓட்டு அதிமுக எடப்பாடியாருக்கு அதிமுக முழுமையாக போய் சேரக்கூடாது, அட்லீஸ்ட் 50-50 நம்மளுக்கு வரணுன்றதுக்கோசம் பாடுற சதி தான். அந்த சதியில் 50% வெற்றியும் பெற்றிருக்காரு. ஓகே, ஜி.கே. மணி வந்து திமுகவோட கைக்கூலி. அதில் வந்து மாற்றுக்காரு. ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன சார்? ஓபிஎஸ் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், அவர் சொந்த காலில் நிற்கலன்னா இதுதான் நிலைமை. இப்ப டிடிவி தினகரன் அமமுக இயக்கத்தை வச்சிருந்தாரு, அதை போய் பேசிட்டாரு. ஆனா ஓபிஎஸ் வந்து நிலைமை வந்து திரிசங்க சொல்லுங்க. இப்ப அங்க ஆளே இல்லையே. வைத்தியலிங்கம் திமுக இல்ல, யாருமே இல்லையே. ஓபிஎஸ் அண்ணன் யாரு இருக்காங்க? அவரும் ரவீந்திரநாத், அவர் பையன், ஒரு பையன் ஜெயா, அவர் யாரும் இருக்காரு. 3 பேருக்கு தான் இருக்கிறாங்க. அங்க மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் எங்க எல்லாம் இன்னைக்கு இருந்த ஐயப்பங்க எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்க. தர்மர் வந்து இபிஎஸ் அவர், அதாவது இந்த இயக்கத்தை சரிபாதியாக பிளந்ததுக்கு யார் காரணம்? ஆமா, தர்மர் அவருக்கு எம்பி சீட் வாங்குது. அவரே நன்றி, அவர் மேல குறை சொல்ல முடியாது. இயக்கம் இவரோட சரியான நேரத்துல சரியான ஒரு முடிவை எடுக்காத ஒரு தலைவர் பின்னாடி எந்த தொண்டனும் போக மாட்டான்றதுக்கு ஒரு ரோல் மாடல் தான் அண்ணன் ஓபிஎஸ். இப்போ அவரு தனித்து இல்ல யாரு கூடயும் சேரனால அவருக்கு வாக்கு வங்கி இருக்கா? இல்ல, அது வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்குதுன்னு ஒன்னா சொல்லலாமே தவிர அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி. எடப்பாடிக்கு எதிராக ஒரு அதிமுகவில் ஒரு புரட்சி படை, அதிமுக ஒரு புரட்சி படை தயாராக இருந்தது. எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அது இப்போ டிடிவி சார் உள்ள சேர்த்ததுனால டே பை டே வந்து டைலூட் ஆகிட்டு இருக்கு. எடப்பாடியோட அதிமுக வந்து வலுப்பட்டு இருக்கு. இப்போ டிடிவி சொல்றாரு ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் இப்போ அலைவ் செல்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு. இங்கே வந்து இணைஞ்சனால டிடிவி தினகரனே சொல்லியிருக்கிறாரு. அதாங்க அவரோட பேச்சு வந்து யாரும் நம்ப தயாரா இல்லை. அவர் ராஜா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, மாணிக்க ராஜா வந்து மாணிக்க ராஜா அவர் வந்து நகையும் சேர்த்த மாதிரி தென் மண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி. அவரே வந்து இவரை விட்டு விலகி போறாருன்னா இவர் நெருக்கடி 100% நல்லா பேசுவார். 100% பிஜேபியோட நெருக்கடியில தான் போய் சரண்டர் ஆகி தான் அவர் போயிருக்காரு. அந்த வழக்கு சின்னத்திற்கு உண்டான வழக்கு, இந்த ஃபெரா வழக்கு, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்குதா இல்லையா தெரியும், என் கையில் இருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து கோர்ட்ல, டெல்லி கோர்ட்ல வந்து அவர் அப்பியரன்ஸ் ரீகால் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போன வழக்கை திரும்ப ரீகால் பண்ற அளவுக்கு அவங்க ப்ரெஷர் போட்டுட்டாங்க. இல்லைன்னா அவர் வந்து பொதுக்குழு செயற்குழு என்ன தீர்மானம் எடுத்தாரு, இந்த இயக்கம் யார் நம்மளுக்கு கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் தருவாங்களோ அவங்களோட கூட்டணி. அதுதான் அவர் சொல்லிட்டாரு, இந்த வட்டம் நான் வாங்குற சீட் எல்லாமே வந்து எனக்கு இல்லை, வந்து கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தான். சார் ஒரே ஒரு விஷயம் தான். அப்போ அவருக்கு வந்து மத்திய மந்திரி பதவி ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ராஜ்யசபா ஓகே ஓகே. இல்லை அந்நியார் நிற்பாங்க. அங்கே ஒரு சின்ன அந்நியார் இருக்காங்களா, இவங்க பெரிய அந்நியார் மாதிரி அங்கே ஒரு சின்ன அந்நியார் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹைகமாண்டர் அங்கே அந்த இயக்கத்தில். ஹைகமாண்டர் வந்து நிற்பாங்க, தேனியிலையோ ஆண்டிப்பட்டியிலையோ எங்கே நிற்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர் நீ தேர்தலில் நிற்பாங்க. சரி, டிடிவி சார் இன்னைக்கு சொல்கிறது நான் 32 மணி நேரம் கூட அந்த
வார்த்தையில் நிற்க மாட்டுறாரு. சரி, அப்போ காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வராது, 100% வராது. அதே மாதிரி ராமதாஸ் டிஎம்கே விட ஒப்பந்தம் போட்டார், முடிஞ்சு போச்சு. தேமுதிக யார் பொட்டி எடுத்துக்கணும், இந்த அம்மாவை நம்பி பொட்டி தூக்குறது, அதிகமான பொட்டி யார் தூக்குறாங்களோ அவங்க. இல்லை, அதுதான் வந்து கடலூரில் நடந்த மாநாட்டில் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பெட்டி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, எங்கே வந்து பார்த்தீங்க? மாநாட்டில் பொட்டி கொடுக்குற அளவுக்கு தொண்டனுக்கே தெரியுதுன்னா யார் அவங்க கேள்வி கேட்குறாங்க, எங்க யார் பொட்டி கொடுக்குறாங்க, யார் பேரம் பேசுறாங்க? சார் நான் சொல்லட்டுமா, டிடி சார் மறுப்பாரா? நான் அமமுக வேட்பாளர் இந்த தொகுதி 1000 விளக்கு தொகுதியில் வேட்பாளர் நிற்கும் போது 100 கோடி பேசி 50 கோடி கொடுத்தாங்களா, வாங்கினாங்களா? மிச்சம் 50 கோடி கொடுக்கலன்னு எங்கள் தொகுதிக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு பிரேமலதா வரல, அவங்க வீட்டு கணவர் விஜயகாந்தம் வரல. இல்லை, ஏன் வரல? அந்த மர்மத்தை சொல்லுங்களேன். அவங்க பையன் அன்னைக்கு அவ்வளோ பேசுறாரு, எங்க 1000 விளக்கு தொகுதி நான் வேட்பாளருங்க, என் தொகுதிக்கு அந்த அம்மா ஏங்க வரல பிரச்சாரத்துக்கு? அவங்க வீட்டுக்கார கணவர் ஏன்பா விஜயகாந்த் வரல? கணவர் கூட உடல்நிலை சரியில்லை கூட சொல்லுப்பா, இந்த அம்மா ஏன்பா வரல? மிச்சம் 50 கோடி குத்தாதான் கராரா குத்தாதான் வருவச்சு, சாரால பெரட்டி கொடுக்க முடியல. இதுதான் காரணம். சரி, ரைட், ஓகே. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்துக்கு சுட்டுக்கு வந்திருக்கோம். 5 பேர் வந்தனால ஒவ்வொருத்தருக்கும் நான் நிறைய நேரம் கொடுத்துருந்தேன். இப்போ ஆளுக்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். செல்வம் சார், உங்கள்கிட்ட வந்து நிறைவான கருத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்லுங்கள், இப்போது நீங்கள் தாவேகா பக்கம் ராமதாஸ் வருவார்னு சொன்னீங்க, ஆனால் திமுக விட்டு திமுகவில் பேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணி இழுபறி எல்லாம் வந்து எத்தனை நாட்களுக்குள்ள முடிவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அண்ணன் வைத்தியநாதனுடைய கருத்து, ஆவின் வைத்தியநாதன் அவருடைய கருத்து. ஐயா ராமதாஸ் அவர்கள் தாவேகாவுக்கு பேசி முடித்தாகிவிட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐயா ராமதாஸ் உள்ள வந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன், என்னுடைய 2011 கொள்கையில நான் உறுதியா இருக்கேன், திமுக யார வேணாலும் சேர்க்கட்டும், ஆனா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். அதனால ஐயா ராமதாஸ் அவர்கள் தாவேகாவோடு ஏறக்குறைய பேசி முடித்து விட்டார்கள். ஒண்ணு. இரண்டாவது, குறுக்கிட விரும்பல, ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன். திமுகவோட நீங்க தப்பா சொல்றீங்க, திமுகவோட விசிகா இருக்காது, ராமதாஸ் இருப்பார், எழுதி தரேன் நான். திமுகவோட விசிகா இருக்காது, எழுதி தரேன். திமுக தாவேகாவோட தான் இருக்கும், எழுதி வச்சுங்க. அடுத்த மாசம் திமுக சாரி விசிகா வந்து தாவேகாவோட இருக்கும், ராமதாஸ் இங்க இருப்பார், திமுக இருப்பார். சரி, ரைட். உங்களுக்கு இது வந்து நீங்க தாவேகால இருக்கிற ஆதவாரிஜனை கேட்டா கிளியரா தெரியும் உங்களுக்கு என்னென்ன அவங்க பேசுறாங்க, எந்தெந்த இடத்துல வச்சு பேசுறாங்க, யார் பேச்சுவார்த்தையில விசிகா இறங்கி இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. தவறா பேச வேண்டிய அவசியம் இதெல்லாம் டிராமாங்க. ஏங்க முந்தானை வரைக்கும் இல்ல டிடி சார் முந்தானை வரைக்கும் எடப்பாடி சார் பேசுறத விட அவர் கம்மியா பேசிட்டாரு. ஓகே, நிறைவான கருத்துக்கு வந்துட்டோம். நிறைவான கருத்து சொல்லுங்க சார். சார் விரைவா. அதாவது தாவேகாவோடு ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசி முடித்து விட்டதாகத்தான் தகவல். சரி, வைத்தியநாதன் அவருடைய கருத்து சொல்றார், நான் என் கருத்து சொல்றேன். ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தாவேகாவோடு இணக்கமாக அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்காக வராரு. அதை விட முக்கியமாக ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள், அதாவது இளைஞர்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரும் திரு விஜய் அவர்களோடு கைகோர்த்து களத்துக்கு வரப்போறார். சொல்லுங்க சீமான் சார்னு, அதே மாதிரி யாரு அதெல்லாம் டைரக்டா சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை சொல்றீங்களா? சீமானு சொல்லுங்க நேரடியா. கேளுங்க அண்ணா, அண்ணாமலை சொல்லுங்க. என்ன இருக்கு கொஞ்சம் பொறுமையா, அண்ணாமலையோட பாச கூட்டம் அன்பு கூட்டம் தானே நீங்க, இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் அமைதியா தான். சரி, நம்ம நிறைவான கருத்துக்கு வந்திருக்கோம். நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சு. ஒரு 10% வாக்குகளை கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்தின் நம்பிக்கை எதுக்கு யூகமா இருக்கு அண்ணாமலைன்னு சொல்லுங்க. விஜயோடு கரம் கோர்த்து அரசியல் களத்துக்கு வரப்போறாரு. ஓகே சார். விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நன்றி 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 போய் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி திரு சந்திரசேகர், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். அந்த ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுவீங்களா காங்கிரஸ்? இல்ல, இது வெற்றிதான் இலக்கு. ஒவ்வொரு கட்சிக்குமே கூட்டணி அமைவது என்பது வெற்றிதான் இலக்கு. ஆனால் ஒரு தொடர் கூட்டணியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணியாக வடநாட்டுல எல்லாம் பல இடங்கள்ல இந்தியா கூட்டணி என்று முடிவு வேற வேற கட்சிகள் எல்லாம் மாறினா கூட இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்பது ஒரு இன்டாக்டா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல உங்க கருத்தை சொல்லிட்டீங்க, நான் ஏன் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். அதாவது இன்றைக்கு இந்தியாவில் பாஜகவை அதாவது சேர முடியாத ஒரு 2 கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஐடிஎம்கே சேர முடியாது,
பாஜகவும் காங்கிரஸ் சொல்ல முடியாது. அது மற்ற கட்சிகள் எங்கு வேணா எது வேணாலும் சேரலாம் என்பது அது ஒரு தியரி. ஆனால் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இன்றைக்கு இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு முதலில் பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு முன்னாடி மாநிலமாக இருக்கிறது. அதில் தமிழக முதலமைச்சர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த கூட்டணி இன்டாக்டாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது வெற்றி கூட்டணியாக 2026 தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. திரு ஜெயக்கன், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள கட்சிகள் அப்படியே தொடர்கின்றன. புதிதாக மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் அடுத்த கட்டமாக ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது விசிகாவில் எந்த விதமான அந்த அவர்களுக்கு நெருக்கடியும் இல்லை என்பதை ஏற்கனவே அண்ணன் தொல் திருமாவளவன் தெளிவாக, ஏன்னா 2011 தேர்தலில் அவங்க ஒன்றாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மேஜர் பார்ட்னர் என்ற கூட மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு சிறிய கட்சிகள் என்ற அடிப்படையில் இருந்தது. அதற்கு வாக்கு வங்கி கிடையாது. நாம் தமிழர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கூட்டணி இல்லை, தனியாக 234 தொகுதியில் நிற்கக்கூடியவர்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் யாருமே கூட்டணிக்கு போய் சேர போறதில்லை. அவர்கள், நான் என்ன சொல்றேன், விஜயை போய் நம்பி இறங்குவதற்கு உண்மையான அரசியல் கட்சிகள் யாரும் தயாரா இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் களம் காண வேண்டும். அதற்கான யாரும் அவருக்கு இப்போ கூட்டணிக்காக காங்கிரஸையோ மற்றவங்களோ சொல்றது எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வேண்டுமானால் அண்ணன் சொல்ற மாதிரி அவர் தூத்துக்குடி செல்வான் ஆர்வடன் சொன்னார் இல்லையா, அவர் யாரும் ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியுடைய அழுத்தமா கூட இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் என்பதை அவர் அண்ணன் சார்பா நானே தெளிவா சொல்லிடுறேன். அண்ணாமலைக்கெல்லாம் அவர் சொல்ற மாதிரி எந்த வாக்கு வங்கியும் இல்ல. அண்ணாமலையை வச்சுதான் பண்ணோம்னா அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி யாரையுமே இளைஞர் சக்தின்ற அவர் அண்ணன் அண்ணாமலை அன்பு கூட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் நானும் உடைத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ராஜ்நியூஸ் நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, அண்ணன் தூத்துக்குடி செல்வம் யாரை பின்பற்றுகிறார் என்பதை அண்ணாமலை அடிப்படையில், அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் சொல்லுகின்ற அடிப்படையில் அண்ணாமலைக்கு எல்லாம் வாக்கு வங்கிகள் கிடையாது. அதனால் இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை எளிதாக வெல்ல வைக்கக்கூடிய மற்றவர்கள் இது போன்ற அரசியல் சூழல்களை உருவாக்கி தருவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். நன்றி நன்றி. திரு ஜேம்ஸ் மார்ட்டின், உங்களுடைய நிறைவான அதாவது அரங்கத்தில் பேசினதுல பாத்தீங்கன்னா பழங்கால கதைகள் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நடக்கிறது யூத் அரசியல். அதாவது அண்ணன் ஒரு உதாரணம் சொன்னார். இது நாள் வரைக்கும் ஓட்டு பக்கமே, அதாவது கடந்த 2 எலெக்ஷன்ல கூட ஓட்டு போட போகாத இளைஞர் கூட்டம் கூட இந்த தேர்தலில் விஜய்க்காக ஓட்டு போட போறோம். இதுதான் களம். நீங்க பழைய கூட்டணி, பழைய கதை, பழைய புராணம் இதெல்லாம் இனிமேல் செல்லாது. புதிய வரலாறு, புதிய பாதை அமைக்கப்படுது. விஜய் அவர்கள் அதுல தனியா போய் நிச்சயமாக முதல்வர் ஆகிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கூட்டணி எல்லாம் கலக்கத்துல இருக்காங்க. ஏற்கனவே ஐயோ வாய்ப்பை இழந்துட்டோமே, சரியா இருக்கிறோமா இல்லையா, அது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில தெரியுது. ஒருத்தரும் உட்கார்ந்து இருக்கும் போது போச்சா அப்படிங்கிற நிலைமையில தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. எதிர்க்கிறது திமுகவேன்னு. திமுகவை இன்னைக்கு கலக்கத்துல தான் இருக்காங்க. கூட்டணி பத்தி பேசாதீங்கப்பா, கொஞ்சம் இருங்கப்பான்னு. அதனால அவங்களுக்கும் பிச்சுக்கிட்டு போயிருமோ அப்படின்னு அவங்களுடைய எம்எல்ஏக்களே யாராவது போய் அங்க சேர்ந்துருவாங்களோன்ற ஒரு அச்சத்துல தான் திமுக இன்னைக்கு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் தெளிவா இருக்காரு, தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நன்றி நன்றி. ஒரு சில வரிகள் உங்களுடைய நிறைவான கருத்து. சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் காலம் தாழ்த்தி இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லணும். எல்லாரையும் அடைவணிக்க போறாரு. விரைவில் ஓபிஎஸ்ஸையும் அது உள்ள போறதுக்கான அவரை தனிமைப்படுத்திட்டு உள்ள எடுக்கணுன்றது தான் அண்ணன் எடப்பாடியாரோட எண்ணமே தவிர ஓபிஎஸ் அறவே சேர்க்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பவரில் இல்லை, நீங்கள் வந்தால் பவரில் வரலாம் வாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை. உங்களை நிறைய பாணியாக உங்களை நடுத்தூரில் நிறுத்திட்டார் அண்ணன் எடப்பாடியார். அதை பண்ணிட்டார். ஆனால் விரைவில் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர போகிறாரு. ஓகே, அது அதிமுக கூட்டணி இல்லை, அதிமுகக்குள்ளேயே வர போகிறாரு. ஓ, அவர் தனி கட்சி வந்தால் மீண்டும் பழைய வரி அவருக்கு பவர் இருக்காது. பவர் இருக்காது. அவரும் ஒரு பெயரில் ஒரு ஆள். ஆமாம், அதிமுக உள்ள வர்றது உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. அவரும் உள்ள பெருந்தன்மையாக அண்ணன் எடப்பாடியை சேர்த்துட்டாருன்னா பிரிஞ்சு கண்டு அதிமுக ஒரு 50% உள்ள வந்த மாதிரி. ஒரு அண்ணன் ஒரு சந்தேகம், சசிகலா அம்மையாரை சேர்த்துக்குவாங்களா? அதுதான் நான் சொல்லலையேப்பா. அவருக்கு அது பதில் இல்லை. ஏன்னா அதுக்கான பதில் உண்மையிலே இல்லை. சரி, ஏன்னா அவங்களுடைய முயற்சி மேலேயே எனக்கு சந்தேகம். நாம விரும்புறது ஒருங்கிணைந்த அதிமுக தான். எனக்கு அவங்களுடைய முயற்சி சரியா எடுக்கலன்னு சொல்றேன். யாரு? சரி, எனக்கு தேகத்தளி சின்னம்மா அந்த முயற்சியில வாயில பேசுற அளவுக்கு செயல்பாட்டில் இல்லைன்றது தான் என்னுடைய வருத்தம். சரி, இந்த 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 தேர்தலில் திமுக அதிமுக இது ரெண்டும் தான் பலம் வாய்ந்த கட்சியா இல்லை அந்த பலத்தை தேவைக்கு அசைத்து பார்க்குமா? இன்னும் அவனை சின்னம்மா விரைவில் ஒரு அறிக்கை வரப்போகுது. 2021 நான் விலகி நிற்கிறேன்ற மாதிரி இந்த வாட்டி சொல்ல மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஏற்படுத்திய இந்த இயக்கம், அம்மா வழியில் இருந்த இயக்கம், அதுக்கு ஆதரவு விரைவில் தெரிவிப்பாங்க. ஓகே, நன்றி. அவர் எடப்பாடி அவங்கள சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் இவங்க வந்து அறிக்கை கொடுக்க போறாங்கன்றது சமீட்சை வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பா தாவேகா போட்டியிடறனால திமுகவுக்கு பாதகமா, அதிமுக அதாவது கூட்டணிகளுக்கு பாதகமா, யாருக்கு? தாவேகா வந்து இப்போ 3 பேருமே சரிபலத்தில் இருக்காங்க, சமபலத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா சமபலத்தில் இருக்குது, திமுக அண்ணன் திருமாவளவன் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தாவேகாக்கு வந்துட்டாருன்னா எட்ஜி டு எட்ஜி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் 3வது இடம் தான், தாவேகா தான் 2வது இடம். அப்போ முதல் இடம் திமுக தான் 100%. இன்னைக்கு இருக்கிற கலனால திமுக தான். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு தனியார் விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் திரு அஜித் பவார் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறது இந்த விவாத நேரம். அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.